இந்த டாஸ்மாக் குடும்பம் அழியுதுன்னு சொல்லி அன்பு சகோதரி கனிமொழி அவர்கள் பேசுகையில் தமிழகத்தில் இந்த டாஸ்மாக் கடையினால பல விதவைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து டாஸ்மாகை ஒழிப்போம் என்று சொன்னார். சொன்னாரா இல்லைங்க? ஆக டாஸ்மாகை ஒழித்தார்களா? அப்ப அன்னைக்கு விதவைகள் இருந்தாங்க, இன்னைக்கு என்ன மாறிடுச்சா? ஆக 35,000 கோடி வருமானம் வருகிறது என்று சொல்கிறார்கள். ஆரம்ப சுகாதார மையம் 30,000 பேர், 30,000 பேருக்கு ஒரு ஆரம்ப சுகாதார மையம், 15,000 பேருக்கு ஒரு டாஸ்மாக் கடை. ஆக மருந்துகள் கிடைக்கிறது அரிது, ஆனால் டாஸ்மாகில் குவார்டர் கிடைக்கிறது எளிது. ஏன்னா அப்படித்தானே இருக்கு, கணக்கு பாருங்க. ஆக இந்த குடிப்பழக்கம் குடியை கெடுத்துக் கொண்டிருக்க என்பதை மறந்துவிடக்கூடாது. குடி ஒரு புறம், இங்க சொன்னாங்களா 6 மணிக்கே கடையை திறக்கிறாங்க, அது அப்படிதாங்க நடக்கும் அப்படின்னு சொல்றாங்களா? அது எப்படி நடக்கும்? நடக்க விடக்கூடாது. நீங்க தட்டி கேட்கின்ற மனப்பான்மை என்று தமிழக மக்களுக்கு வருகிறதோ, எதை செய்தாலும் தவறு இருந்தால் வேடிக்கை பார்க்காமல் இருந்தால் நிச்சயமாக நல்ல ஆட்சிகள் அமையும். அந்த நல்ல ஆட்சிகள் அமைவதற்காக தான் தேசிய ஜனநாயக கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கிறது. இரட்டை டபுள் இன்ஜின் என்று சொல்கிறார்கள். எதற்காக? மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து செயல்பட்டால் தான் தமிழகமும் வளரும், அனைத்து மாநிலங்களும் வளரும் என்பதை உணர்ந்து சொல்கிறார்கள். எல்லா திட்டமும் இங்கே வருதுன்னு சொன்னால் அதை கேட்டு வாங்க தெரியணும். நீங்கள் மக்களுக்காக வந்திருக்கீங்க, மக்கள் சேவைக்காக வந்திருக்கீங்க. 2வது போதை கலாச்சாரம். சின்ன சின்ன பசங்களாம் கஞ்சா பாக்கெட்ல போட்டு சுத்திட்டு இருக்காங்க. இருக்கா இல்லையா சொல்லுங்க? நடக்காத ஒன்றை நான் சொல்லவில்லை, நடக்கின்ற உண்மையை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஆக அந்த கஞ்சா போதை என்னவெல்லாம் பேர் வச்சிருக்காங்க, தெரியாத பேர். அந்த தெரியாத பேர்ல அதனால் என்ன விளைவு? ஒன்று, வன்முறை தூண்டப்படுகிறது, தன் நிலை மறந்து செயல்படுகிறான்.